தான் பிரதேசவாதங்களை தூண்டவில்லை, அவ்வாறான கருத்துக்களை கூறவில்லை. அவ்வாறு எனக்கு செய்ய முடியும் என்றும் செய்து கொண்டு அவ்வாறு எனக்கு செய்ய முடியும் என்றும் சொல்லுகிறார். இது இப்போது இருக்கிற சூழலில் ஆரோக்கியமானதாக அமையாது. கப்பலில் சென்றவர்கள் நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் என சாடி பேசியிருக்கிறார். ஆகவே அவர் நினைக்கிறார் தனக்கு மட்டும்தான் அவ்வாறு பேச தெரியும், தான் ஒரு புத்திசாலி என்று. ஆனா அர்ச்சனா, டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுக்கு அவர் கடுமையான விளைவுகளை சந்திக்க கூடும். நான் சவால் விட்டு அவருக்கு சொல்லுகின்றேன், கள்ளர் போல் கிளர்ச்சிக்கு வந்து செல்லக்கூடாது. அவர் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவர் சார்ந்தவர்கள், அவருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு நிற்பவர் யாரா இருந்தாலும் எங்களுடைய தன்மானத்தை தட்டி சீண்டுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம். ஆனால் அவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றோம். முடிந்தால் கிளிநொச்சியில் வந்து சவாலாக சொல்லுகின்றோம். ஒரு பகிரங்கமாக இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள். தான் பெரிய சத்பாசா பரமேஸ்வரன் என்று நினைக்கின்றார். இந்த சத்பாசா பரமேஸ்வரன் வரலாறு தேப்பன் காலத்திலிருந்து இந்த மக்கள் தெரிந்தவர்கள். 45 வருடமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் வசிக்கின்றேன். மிஸ்டர் அர்ஜுனா, மத்தியில வந்தவன் உயிர் கொடுக்கலாம், ஊனமாகலாம், சிறைவாசம் செல்லலாம், இன்னும் சிறைவாசம் இருக்கலாம். அவனுடைய குளிரில் குளிர் காய்ந்து நீ அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி மக்கள் தரப்பில் சில சர்ச்சையான கருத்துக்களை தன்னுடைய சமூக ஊடக கணக்கிலே வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலான ஊடக சந்திப்பு ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. அண்மையிலே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அவருக்கு எதிராக கிளிநொச்சி மாவட்டத்திலே நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இவர் ஒரு மருத்துவர். இப்போது சாவச்சேரி மக்களால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அநேகமான வாக்குகள் சாவச்சேரி மக்களாலே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் கிளிநொச்சி மக்களை இழிவுபடுத்தும் வகையில் அவர்கள் கல்வியற்றவர்கள் என்றும் அவர்கள் பாடசாலை செல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கிளிநொச்சியில் இருக்கிற அனைவரும் நாய்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இதனை விட கிளிநொச்சியில் இருக்கிறவர்கள் இலங்கையின் மத்திய பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர் சாடியிருக்கிறார். இவருடைய இந்த சாடல் பிரதேசவாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அர்ச்சனா அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வாய்ந்த கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்து வன்முறைகளை தூண்டும் வகையிலும் பிரதேசவாதங்களை தூண்டும் வகையிலும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். ஆனால் இடைக்கிட அவருடைய காணொலிகளிலே தான் பிரதேசவாதங்களை தூண்டவில்லை, அவ்வாறான கருத்துக்களை கூறவில்லை. அவ்வாறு எனக்கு செய்ய முடியும் என்றும் செய்து கொண்டு அவ்வாறு எனக்கு செய்ய முடியும் என்றும் சொல்லுகிறார். இது இப்போது இருக்கிற சூழலில் ஆரோக்கியமானதாக அமையாது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமையை பயன்படுத்தி இவ்வாறான வார்த்தைகளை கூறி வருகிறார். இது மோசமாக மக்களுடைய மனதுகளை பாதித்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன், அண்மையிலே சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களை கூட நாங்கள் கப்பலில் சென்றவர்கள், நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் என சாடி பேசியிருக்கிறார். ஆகவே அவர் நினைக்கிறார் தனக்கு மட்டும்தான் அவ்வாறு பேச தெரியும், தான் ஒரு புத்திசாலி என்று. ஆனால் அர்ச்சனா, டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பொது அமைப்புகள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு எச்சரிக்கின்றோம். அவரை இதோட உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். நிறுத்த தவறினால் அவர் கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும். நான் சவால் விட்டு அவருக்கு சொல்லுகின்றேன், கள்ளர் போல் கிளர்ச்சிக்கு வந்து செல்லக்கூடாது. அவர் சவாலை ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் பகிரங்கமாக அவர் அறிவித்து விட்டு இந்த கிளிநொச்சி சந்தையிலே வந்தோ அல்லது இந்த கிளிநொச்சி நகரங்களுக்கு வந்து தன்னுடைய அரசியலை செய்துவிட்டு போகட்டும். அப்போது கிளிநொச்சி மக்கள் எப்படியானவர்கள் என்பதை நாங்கள் நிச்சயமாக காட்டுவோம். அவருக்கு அஞ்சப் போவதும் இல்லை, அவருடைய கருத்துக்களை ஏற்கப் போவதும் இல்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சனா அல்லது அவர் சார்ந்தவர்கள், அவருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு நிற்பவர் யாரா இருந்தாலும் எங்களுடைய தன்மானத்தை தட்டி சீண்டுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம். அவர்கள் கடுமையான நிலைமைகளுக்கு அவர்களை நாங்கள் உள்ளாக்குவோம்.
நாங்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் நாங்கள் இந்த விடயங்களை கூறுகின்றோம். இந்த விடயங்களை நாங்கள் கூறுகின்ற போது கூட பலர் பல கருத்துக்களை கூறலாம். ஆனால் இன்றைக்கு அர்ச்சுனா இந்த நிலைக்கு சொல்லுவதற்கு காரணமாயிருக்கின்ற மக்களையும் நாங்கள் நினைத்து நாங்கள் வேதனைப்படுகின்றோம். ஒரு தவறான மனநோயாளியை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்திருக்கிறார்கள். உண்மையா தென்மராட்சி மக்கள் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அதிகமான வாக்குகள் உங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட அவர் இப்ப ஒரு மனநோயாளியாக இருக்கின்றார். தான் சார்ந்த மக்களுக்கு என்னத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைப்பது பேசுவதை விட அவர் தான் தோன்றித்தனமாகவும் உண்மையிலே ஒரு மனநோயாளியாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வருவதால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருக்கு எதிராக நாங்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம். நிச்சயமாக அடுத்த வாரம் அந்த வழக்கை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்திலே நாங்கள் நிச்சயமாக தொடுப்போம். இப்போது நாங்கள் சட்டவாளர்களோடு ஆலோசித்து வருகின்றோம். அவருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுப்போம். அவர் நினைத்தபடி பேசிவிட்டு போவதற்கு கிளிநொச்சி மக்கள் மந்துகள் அல்ல. அவருடைய அந்த வார்த்தைக்கு அவர் கடுமையான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் அவருக்கு உருவாகும். நாங்கள் மனிதர்கள் இந்த மண்ணிலே வாழுகின்றோம். எங்களுக்கு இந்த மண்ணிலே வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது, பேசுவதற்கான பேச்சுரிமை இருக்கின்றது. ஆனால் அவர் பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி அதற்குள் ஒளிந்திருந்து கொண்டு இவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நாங்கள் மீண்டும் கண்டிக்கின்றோம். அவருக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வோம். முடிந்தால் அவர் கிளிநொச்சிக்குள் அவருடைய பாணியில் சொல்லுவதாக இருந்தால் அவர் பலவிதமாக சொல்லுவார். பக்கத்தை விடு, அடுத்த விடு, அதெல்லாம் பேசுவார். அவ்வாறான அநாகரிகமான விடயங்களை நாங்கள் பேசவில்லை. ஆனால் அவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றோம். முடிந்தால் கிளிநொச்சியில் வந்து சவாலாக சொல்லுகின்றோம். ஒரு பகிரங்கமாக இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நீங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள். அப்போது நீங்கள் உண்மையாக ஒரு மனிதர் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். உங்களுடைய முதுகில் எவ்வாறான புண்ணுகள் இருக்கின்றதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். மக்கள் மீது அவதூறுவதை செலுத்துவதை, அந்த அவதூறான வார்த்தைகளை செலுத்துவதை உடனடியாக அர்ச்சனா நிறுத்தி கொள்ள வேண்டும். தவறினால் நிறுத்தி வைப்போம் அவரை. அடுத்து கிளிநொச்சியில் நடக்கின்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்குழு கூட்டத்துக்கு அவர் வருவாராக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய கொந்தளிப்பு என்ன என்பதனையும் அவர் அறிந்து கொள்வார். இவர் அடுத்த காணொலியை விடலாம். நான் வருவேன், செய்வதை செய்து பார் என்று நாங்களும் சொல்லுகின்றோம். முடிந்தால் நீ அந்த இடத்துக்கு வா, அங்கே சந்தித்துக் கொள்ளுவோம். இது மக்களின் உரிமை தொடர்பாக. இதோடு கௌரவ அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய தவறை ஏற்று திருந்தி கொண்டு நடந்தால் அவருக்கு நல்லம். அல்லது எங்களுடைய எதிர்ப்பை அவர் முழுமையாக சம்பாதிக்க வேண்டும். அது பாரிய விளைவுகளை அவருக்கு சந்திக்கும். அவரை கடுமையாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்ந்து எச்சரிக்கின்றோம் என்பதையும் இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வணக்கம். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட மக்களை பற்றி கருத்து தெரிவித்திருக்கார். இவர் பாராளுமன்ற உறுப்பினரா அப்படின்ற கேள்வி இந்த மக்களுக்கு எழுகின்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் பண்பு என்ன, நாகரீகம் என்ன, அநாகரீகம் என்ன அப்படின்றத சாதாரண மக்கள் இப்ப பிரிச்சு பார்க்க துவங்கிட்டார்கள், வகுத்து பார்க்க துவங்கிவிட்டார்கள். அர்ச்சனா அவர்கள் நினைக்கின்றார், அர்ச்சனா படித்து ஆசைகள் தெரியும் என்றால் தான் பெரிய சட்பாசா பரமேஸ்வரன் என்று நினைக்கின்றார். இந்த சட்பாசா பரமேஸ்வரன் வரலாறு தேப்பன் காலத்திலிருந்து இந்த மக்கள் தெரிந்தவர்கள். 45 வருடமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் வசிக்கின்றேன். 2010 பாராளுமன்ற தேர்தல் கேட்ட ஒரு வேட்பாளர் பல பொதுப்பணிகள் செயலாற்றி வந்துள்ளேன். இவரின் கடந்த கால வரலாறு, கடந்த கால செயல்பாடு, கடந்த கால சொல்லுகள் பாராளுமன்றத்திலும் சரி அல்ல ஏனைய கூட்டங்களிலும் சரி, இவர் மிக ஒரு கேவலமான சின்னத்தனமான செயற்பாட்டாளர். நேற்று முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தால், கருத்தியல் ரீதியாக கதைக்க வேண்டிய மனிதன் கருத்தியல் ரீதியாக முடியாவிட்டால் அடாவாடித்தனமும் அநாகரிகமான செயல்பாடும் அப்பாவி மக்களுக்கு கதைக்கிறேன் என்பது எவ்வளவு தூரம் பொருத்தம் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலத்தில் புரிந்து கொள்வார். அந்த போராட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் யாழ்ப்பாணத்தான் படித்தவன்,
மத்தில் இருந்து வந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் 180% மத்தில் வந்தது. எனக்கும் அவருடைய வசனட அதுக்கும் மேலையும் வசனங்கள் பாவிக்க எங்களுக்கும் தெரியும். ஆனா எங்களோட தாய் தொகம் படிச்சு வச்ச படிப்பு, பண்பு, கலாச்சாரம், கலை இதுகளை பூர்த்தி ஒரு ஸ்தானத்தில் இருக்கும்போது எவ்வாறு கதைக்கணும் என்பதை கதைக்கின்றேன். மத்தியில வந்தவன் மிஸ்டர் அர்ஜுனா, மத்தியில வந்தவன் உயிர் கொடுக்கலாம், ஊனமாகலாம், சிறைவாசம் செல்லலாம், இன்னும் சிறைவாசம் இருக்கலாம். அவனுடைய குளிரில் குளிர் காய்ந்து நீ இன்றைக்கு எங்களை ஒரு நாய். வணக்கம். சுயேட்சை குழுவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அண்மை காலமாக எங்களோட கிளிநொச்சி மக்களையும் மற்றும் அதுக்கு முதல் பெண்களையும் மிகவும் இழிவுத்தனமாகவும் கருத்தியல் ரீதியான முரண்பாடான கருத்துக்களையும் கூறி வருகின்றார். ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எவ்வாறு நடந்து கொள்ளணும், அந்த உயர்ந்த சபையில் அவர் எப்படியான ஒரு பண்பை கொண்டு அந்த பாராளுமன்றத்துக்கு போயிருக்கணும். மற்றது அந்த கிளிநொச்சி மக்கள் என்றது அவர் சொல்றார். கிளிநொச்சி மக்களின் அந்த அந்த மண்ணின் பெருமை தெரியுமா அவருக்கு? முதல் அதை அவர் உணர்ந்திருக்கணும். அந்த கிளிநொச்சி மண்ணின் பெருமை தெரிந்திருந்தால் அவர் கிளிநொச்சி மக்களை கதைச்சிருக்க மாட்டார். மற்றது மத்திய பகுதியிலிருந்து வந்து அவர் அடிக்கடி அவர் சொல்றார். மத்திய பகுதி அவர் என்னென்று தெரியுமா, அந்த மக்களோட மகிமை தெரியுமா? அந்த கிளிநொச்சியில் அவர்களுடைய மகிமை தெரியாத ஒரு டாக்டர், நான் நினைக்கிறேன் டாக்டராக கனவுத்தனமாக வந்தாரோ தெரியாத அந்த பதவிக்கு. அப்படி ஒரு நல்ல படிச்சு ஒரு பண்பா அந்த டாக்டருக்கு வந்திருந்தா அவர் அப்படி கதைச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கின்றேன். இது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலேயும் தான் வெளியாளம் வந்தாலும் தான் அந்த சிறப்பு உரிமை ஒன்று இருக்கின்றது. அதை வைத்து அவர் அந்த என்ன கதைக்கணும் என்ன கதைக்க கூடாது அல்லது அவர் மதுபோதையில கதைக்கிறாரோங்கிறது தெரியல. ஆனா அவர் அந்த என்ன கதைக்கணும்னு தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கிறார். அந்த ரீதியில நாங்கள் எங்களோட வர்த்தக சங்கம் சார்பாகவும் கிளிநொச்சி மக்கள் சார்பாகவும் கடும் கண்டனத்தை நாங்கள் அவருக்கு வெளிப்படுத்துகின்றோம். அதே போன்று பாராளுமன்றத்தில் மற்றது பாராளுமன்றத்தில் அவர் விரைக்க தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் எம்பிகள் அவருக்கு ஒரு பேரணை கொண்டு வரணும் உயர்ந்த சபையில். அதே போன்று மனோ கணேசன் போன்றவர்கள் அந்த மத்திய பகுதி என்று அவருக்கு ஒரு விளக்கம் கேட்கணும். அது மத்திய பகுதி என்றால் எங்கே இருந்து வந்த நீங்கள், அது என்ன, அது இந்த விளக்கத்தை அவர்கள் கேட்கணும். மனோ கணேசன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவர்கள் தெளிவாக அவர்கிட்ட ஒரு பேரணையை கொண்டு வரணும். ஏனென்றால் இது ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் அதை எடுக்கின்றோம். நாங்கள் இதை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய இருக்கின்றோம். இந்த அர்ச்சனா என்பது நாட்டுக்கு ஒரு படும் மோசமான செயல்பாட்டையும் ஒரு இனவாதத்தையும் கொண்டு வர ஒரு நபர். எந்த ரீதியா பாராளுமன்றத்தில் சபாநாயகர் உட்பட அனைவரும் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அந்த கிளிநொச்சி மக்கள் நாங்கள் நிச்சயமாக இவருக்கு மனித உரிமை நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு நாங்கள் அதுக்கான முன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இவர் இந்த விஷயத்தை இவர் இதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். பகிரங்கமா சொல்லுகின்றோம், நிறுத்தி கொள்ள வேண்டும். அவருக்கு அப்படி சலன் இருந்தால் எங்களோட வந்து நேராக கதைக்கணும். கிளிநொச்சிக்கு வரைக்கலும் வாங்கோ, நீங்கள் நேராக கதைங்க. ஆனா நாங்கள் உங்களை டாக்டராகவோ அல்லது ஒரு மனிதராகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. நீங்கள் ஒரு சமூகத்துக்கு முரணான நபராகவே நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுவதற்கான காரணம், அர்ச்சுனா அவர்கள், எம்பியாக இருக்கின்ற அர்ச்சுனா அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் அவர்களுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையிலும், குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கல்வி இல்லாதவர்கள் மாதிரியும் அவர்கள் கல்வி கற்காதவர்கள் மாதிரியும் அவருடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் இருக்கின்ற, கிளிநொச்சி மாவட்டத்தை வசித்து வந்த எங்களுடைய டாக்டர் சக்தியமூர்த்தி அவர்கள் கூட கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அதே போல ரூபவதி கேதீஸ்வரன் அவர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர், அவரும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஆகவே கிளிநொச்சி மாவட்டத்தில் எத்தனையோ கல்வியாளர்கள் மிக உயர்ந்த நிலைகள் இருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருந்திருக்கலாம். அவருடைய கருத்தை நாங்கள்
இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் இது மட்டுமல்ல, பெண்களை கூட தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி கயத்திருப்பதை நாங்கள் ஊடகங்களிலே பார்த்திருக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் மிகவும் எங்களுடைய பெண் வர்க்கங்களை பாதிக்கிற அளவுக்கு, தனிப்பட்ட ரீதியாக பெண்களை பாதிக்கிற அளவுக்கு அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வந்திருக்கிறோம். தற்போது கிளிநொச்சி மாவட்ட எங்களுடைய மக்களை இழிவுபடுத்துகிற வகையில் அவருடைய கருத்து இருந்ததை முன்னிட்டு தான் நாங்கள் இப்போ தற்சமயம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை சேர்க்கிறோம். இனி வரும் காலங்களில அவர் அப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. அவர் மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் கருதவில்லை. அவர் மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கு எவ்வித அதிகாரமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட மக்களை இழிவுபடுத்தி, மாவட்டத்தை இழிவுபடுத்தி, எங்களுடைய மாவட்டத்தில் வசிக்கிற கல்வித்துறைகளை கல்வி கற்காதவரை இழிவுபடுத்தி பேசியவரை நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி சேவைச்சந்தை வர்த்தக சங்கம் சார்பில் அவரை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்பதை இந்த கூட சந்திப்பில் தெரிவித்து விடைபெறுகின்றேன்.